வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 58 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ்னு ஒரு டாஸ்க்கு புதுசாக ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஹவுஸ்மேட்ஸில் ஒரு 8 பேர் ஏஞ்சல்ஸாகவும் மிச்சம் 9 பேரையும் டெவில்ஸாக வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. அது என்ன மாதிரி பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அந்த ஏஞ்சல் டெவில்னு சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்றதை பற்றி கொஞ்சம் நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். அண்ட் இன்றைக்கி வீட்டில் வந்து இந்த சக்கரை விஷயத்துக்காக ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, அதை பற்றி பேச போகிறோம். இந்த விஷயத்துக்கெல்லாமா பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். அண்டு இன்னும் வீட்டில் வந்து யார் யாரெல்லாம் வந்து வேலை செய்கிற மாதிரி காட்டுறாங்க, யார் யாரெல்லாம் வேலை செய்யவே மாட்டாங்க, யார் யாரெல்லாம் நிஜமாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்கில் பேசினாங்க, அதை பற்றி பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. அண்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ரிவ்யூவில் பேச போகிறது என்னென்னா, இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ்ன்ற டாஸ்க் தான். பேசிக்காக என்னென்னா, பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாஸ்கில் வந்து என்னென்னா, வீட்டிலேருந்து ஒரு 8 பேர் சூஸ் பண்ணணும். அந்த 8 பேரில் வந்து என்ன கேட்டகரியில் அவங்க வந்து சூஸ் பண்ணால், அவங்களாம் 8 பேர் சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸு. ஆனால் யோசித்து தெளிவாக சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தெளிவாக ஒரு பாயிண்ட் சொன்னார். அவர் கொடுத்த க்ரைட்டீரியா என்னென்னா, அவர் கொடுத்த பாயிண்ட் என்னென்னா, யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் வந்து பிரச்சனை, அன்பு, நம்ம ரொம்ப பாசம் காட்டுறோம் அப்படின்னு மட்டும் இருக்கிறாங்க. மெயினாக என்னென்னா, அவங்க வந்து அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறதில்ல. அவங்களுக்கு கோபம் வந்தாலும் கடுப்பானாலும் அதை காட்டாமல் அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டாமல் இருக்கிறாங்க. ரெண்டாவது, யாரெல்லாம் வந்து அன்பு பாசன்ற பேரில் மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க, எந்த கலகமும் பண்ணுறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அதையும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுன்னு அவங்க தனியாக ஓரமாக போய் இருந்துடுறாங்க. எந்த விஷயத்துலையும் அதை பட்டுக்காமல் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து 8 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. பேசிக்காக வந்து என்னென்னா, அந்த டாஸ்க் அப்படின்னு பண்ணுறதுக்கு என்னென்னா, அவர் வச்சுருக்க க்ரைட்டீரியா வந்து என்னென்னா, யார் யார் அவங்க சுயரூபத்தை காட்டலை, அதுதான் மெயின். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாகவே அந்த டாஸ்க்கை புரிஞ்சிக்கலான்னு தெரில. எல்லாருமே வந்து என்னென்னா, அவங்க வந்து பாசம் காட்டுறாங்க, அவங்க வந்து அன்பாக இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களால எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிறதில்ல, அவங்களால எந்த பிரச்சனையும் வரதில்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணுறதில்ல, இந்த கேட்டகரியிலேயே தான் ஆளுங்களை செலக்ட் பண்ணாங்க. அப்படி அவங்க செலக்ட் பண்ண 8 பேர் யாருன்னா, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து ரஞ்சித்துக்கு கொடுத்துருக்காங்க. எந்த பேசிஸில் ரஞ்சித்துக்கு அந்த இடம் கொடுத்தாங்கன்னு தெரில. ரெண்டாவது வந்து இவங்க அன்ஷிதா, 3வது சத்யா, 4வது ஆனந்தி, 5வது விஷால், 6வது பவித்ரா, 7வது ரயான், 8வது ஜெஃப்ரி. இந்த 8 பேர். இப்போ இந்த டாஸ்க்கை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். டாஸ்க்கு ஒரு பிக் பாஸ் என்ன சொன்னார், என்னோட புரிதல் படி பிக் பாஸ் சொன்னது என்னென்னா, இது வந்து ஒரு நெகட்டிவ் டாஸ்க். ஏன்னா ஒருத்தங்க வந்து எப்படி வந்து அவங்க சும்மாவே இருக்கிறாங்க, 60 நாள் ஆகிடுச்சு, 58 நாள் ஆகிடுச்சு, ஆனால் அவங்களோட சுயரூபத்தை காட்டாமல் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து யாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்த பிரச்சனையில் பட்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் அச்சின்னு சாவுன்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதில் பட்டுக்கிறது கிடையாது. அந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு வந்து நியாயம் தர்மம் எதுன்னு பேசி அந்த பிரச்சனையில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது கிடையாது. வீட்டில் ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதில் வந்து சைலண்ட்டாக அப்படி கையை கட்டின்னு ஓரமாக பார்த்துன்னு போயிடுறது. ஒரு ஹவுஸ்மேட்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு அவங்களோட பாயிண்ட்டை சொல்லி அவங்களும் அவங்களோட பாயிண்ட்டை சொல்லி பண்ணுறது கிடையாது. இப்படி சைலண்ட்டாக பட்டுக்காமல் போகிறது யார் 8 பேர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் பிக் பாஸ் சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் கொடுத்த இதை தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட சுயரூபத்தை காட்டாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. என்ன ஆனாலும் அவங்களோட சுயரூபத்தை காட்டுறதில்ல. வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து பட்டுக்காமல் போகிறது, அவங்க கண்டுக்காமல் போகிறது, அவங்க வந்து அவங்க உண்டு அவங்க வேலைன்னு சொல்லி அன்பு பாசம் மட்டும் பேசிக்கினா அப்படியே காலத்தை ஓட்டிட்டுருக்காங்கன்றது தான் பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்குறாரு. இப்போ அந்த பேசிஸில் ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ணணும். அதை விட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரஞ்சித்தை வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்றாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறது இல்லை, எல்லார்கிட்டையுமே பேசுகிறாங்க. ரஞ்சித்து 1ஆம் நம்பர் ஊம குசும்பியாக இருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா பிரச்சனைக்கும் அவர் வந்து எல்லாருமே போட்டு குத்துறாரு. அது வந்து என்னென்னா, குத்துறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவார். நான் இந்த மாதிரி நான் ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்க தங்கம், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கலாய்ச்சி விட்ருவார். ஓகேவா? இதே தான் ஆனந்தியும் மஞ்சரியும் பேசும்போது தெளிவாக சொல்கிறாங்க. ரஞ்சித் வந்து என்னென்னா, அவர் வந்து நல்லா அவர் வந்து கடுப்பேற்றுறதுலாம் அவர் போட்டு கொடுக்கணும், அவர் யாரெல்லாம் வந்து நக்கல் அடிக்கணுமோ அவங்களாம் நக்கல் அடிச்சிடறாரு, ஆனால் அதை அப்படியே ஒரு பூசி முழுன மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸு. அப்புறம் வந்து இந்த சத்யாலாம் எப்படி ஏஞ்சல் ஆனார்னே தெரியல. சத்யா வந்து எல்லாரையும் போட்டு மட்டமாக கலைக்கிற ரோஸ் பண்ணுறாரு. அவர்லாம் வந்து கோவப்பட மாட்டார், ரியல் கேரக்டர் காட்டல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுன்றாங்க. அப்புறம் வந்து பவித்ராலாம் ஏஞ்சலு, விஷால்லாம் ஏஞ்சலாம். விஷால் எந்த பேசிஸில் ஏஞ்சல் ஆனார்னே தெரில. அவர் எதுவுமே பண்ணல. அவர் தான் வீட்டிலே இல்லாத விஷமத்தனம் பண்ணிக்கின்னு மற்றவங்களை கேவலமாக பேசிக்கின்னு விஷ பாட்டில் மாதிரி சுற்றி நிற்கிறது. அவர் ஏஞ்சலு, பவித்ரா ஏஞ்சலு.
ஸோ இது மாதிரி 8 பேர் ஏஞ்சல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேறு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ஒரு மலை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஏஞ்சல் ஆனவங்க எல்லாருமே வந்து இருக்கிற ஹவுஸ்மேட்ஸில் மிச்சம் 9 பேர் இருக்காங்களா, அவங்களாம் டெவில், அவங்களாம் மிச்சம் 9 பேர் அவங்களாம் வந்து கெட்டவங்க. அவங்கள வந்து என்னென்னா அவங்க சைடில் இருக்கிற நெகட்டிவான ஒரு கேரக்டர், ஒரு ஈவில், அதாவது ஒரு மட்டமான ஒரு எண்ணத்தோட ஒரு கெட்ட சைடு, அவங்களோட கெட்ட எண்ணங்கள் வந்து என்ன இருக்குது, அவங்க எது தப்பாக பண்ணுறாங்க, நெகட்டிவாக பண்ணுறாங்கன்றத சொல்லணும். அதுக்கு வந்து என்னென்னா இவங்க வந்து எல்லாமே சொல்லும்போது இந்த சத்யாவும் ரஞ்சித்தும் வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப மட்டமாக ஒரு அவங்கள வந்து மற்றவங்கள வந்து கமெண்ட் அடித்து ஒரு மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான், இருக்கிற வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க. என்னென்னா சத்யா வந்து பேசிக்காக அவர் வந்து ஏஞ்சலாம். ஏஞ்சல்னால் யார்? கோவப்பட மாட்டாங்க, பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, யாரையும் வம்பு பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களோட ரியல் நேச்சரை காட்ட மாட்டாங்க. அப்புறம் வந்து என்னென்னா அவங்க வந்து எல்லார்கிட்டையும் நல்லா தன்மையாக பாசமாக போகிறாங்க. அப்படி இருக்கிற ஏஞ்சல் சத்யா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மஞ்சரியை வந்து இவர் முத்துக்குமரன் வந்து சூன்யக்கார கிழமை அப்படின்றாரு. அப்புறம் தீபக் வந்து வயசான பேய் அப்படின்றாரு. முத்து வந்து சூன்யக்கார கிழமை பேயின்றாரு. அப்புறம் மஞ்சரி வந்து சூன்யக்காரி பேயின்றாரு. அப்புறம் ராணவ வந்து பொம்மை பேயின்றாரு. இப்படி எல்லாருமே போட்டு கலாய்ச்சின்னு மட்டம் தட்டிக்கின்னு வன்மத்தை கொட்டின்னு கலாய்ச்சின்னு இருக்காரு. இதுதான் வந்து அவர் வந்து ஏஞ்சல். அப்புறம் வந்து ரஞ்சித், அவர் வந்து என்னென்னா அவர் தான் நம்பர் 1 ஏஞ்சல். யார் மேலேயும் கோவப்பட மாட்டார், அன்பு பாசம் காட்டுவார். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே போட்டு கலாய்ச்சி விட்டார். தீபக்கும் சாச்சனா வந்து முந்திரி கொட்டைங்க, எல்லோரும் ரயில்வே பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வந்து கூப்பிடுவாங்க. பட் இவங்க பிளாட்ஃபார்ம் ட்ராக்லேயே இறங்கி ட்ரெயின் வந்து கூப்பிடுவாங்க. அவ்வளோப்பட்ட முந்திரி கொட்டை பேய்ங்க. அப்புறம் வந்து முத்து வந்து ஒரு முத்து ஒரு மாதிரி ஒரு பேய், இவங்க ஒரு மாதிரி பேய், அவங்க ஒரு விஷயம், எல்லாருமே வந்து ரொம்ப மட்டம் தட்டி அவர் வந்து சொன்னார். ஆக்சுவலாக அந்த டாஸ்க் என்ன, அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவான கேரக்டர்ஸை சொல்லணும். அவங்க எது வந்து நீங்கள் சொல்லலாம், அவங்க வந்து ரொம்ப சுயநலமாக இருக்கிறாங்க, ரொம்ப செல்ஃபிஷ் கேம் ஆடுறாங்க, எவனையும் மதிக்கிறதில்ல, தேவலாம் கத்துறாங்க, திமிர் பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து தனக்குண்டு தான் காரியம்னு சொல்லியிருக்கிறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க, இல்லை முன்னாடி சிரிச்சு பேசுகிறவங்க பின்னாடி போய் குத்துறாங்க. இப்படி நீங்கள் பல விஷயங்கள் சொல்லலாம். அதுதான் அந்த டெவில் நெகட்டிவான கேரக்டர். பட் அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க எல்லாருமே போட்டு உங்கள் வன்மத்தை கக்கி கொட்டி அவங்கள வந்து மட்டம் தட்டி கேவலப்படுத்துறீங்க. உங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாகவே இன்னொருத்தரை மட்டம் தட்டணும், இன்னொருத்தரை வந்து நசுக்கணும், கேவலப்படுத்தணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்க அவன் மேலே இருக்க கடுப்பு எல்லாத்தையும் வன்மத்தை கொட்டணும் தான் கொட்டுறீங்களே தவிர, நீங்கள் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை முன்னொருத்தருக்கும் வந்து ஒரு மதிப்பு, அவரும் ஒரு ஹவுஸ்மேட்டு, அவரும் இந்த வீட்டில் கேம் ஆட வந்திருக்காரு, அவருக்கும் ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சுக்காமல், நாளைக்கு இந்த 106 நாள் முடிஞ்சோடனே வெளில போய் எல்லாருமே மீட் பண்ண போகிறீங்க, பழக போகிறீங்கன்றதை வச்சுக்காமல் அவர் வந்து போட்டு கை ஊற்றி நிற்கிறாரு ரஞ்சித். அவர் வந்து ரொம்ப அவருக்கு பேசவே தெரியாதான், அவர் எல்லா வேலையும் பாசமாக இருப்பாராம். அவர் தான் வந்து இப்படி மற்றவங்க வந்து கேவலப்படுத்தி கை ஊற்றி நிற்கிறாரு. அதுக்கும் பிக் பாஸும் பாராட்டுறாரு. ரெண்டாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தங்களை எல்லாமே ரஞ்சித் வந்து கழுவி ஊற்றி கேவலப்படுத்தினா அவங்க எல்லாமே அதை சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரஞ்சித்துக்கு போய் சூப்பர் சார், செம்மையாக சொன்னீங்க சார், நீங்கள் இதுதான் சார் வெயிட்டு சார் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இது என்ன பேசிஸில் இவங்க இந்த கேம் ஆடுறாங்கன்னு தெரில. பட் அது அவங்க விருப்பம். இந்த சீசன் ஃபுல்லாகவே கேவலமான சீசன் தான். இந்த சீசனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே மட்டமான கேவலமான கண்டஸ்டன்ஸ் தான். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு யோசனையோ ஒரு சொரணையோ எதுவுமே கிடையாது. தர்ஷிகா கூட சொன்னாங்களே, சிவாக்கு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்கன்னா இப்போ சூடு சொரணை இருக்கணும், இல்லைனா எங்கள் கேர்ள்ஸ் வீட்டிலேருந்து கூட நாங்கள் உப்பு தரோம், போட்டு சாப்பிடுங்க சிவா, அப்போயாவது உங்களுக்கு சூடு சொரணை வருதான்னு பார்க்கலான்னு சொல்லி தர்ஷிகா சொன்னாங்களே. அதே மாதிரி தான் நம்மளும் சொல்கிறோம். வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கூட சூடு சொரணை கிடையாது. என்ன தான் கழுவி காரி இது பண்ணாலும் வாங்கின்னு கம்முன்னு போயிடுவாங்க. எல்லாருமே நல்லா பேசுகிற மாதிரி பழகிற மாதிரி பழகிட்டு அவங்களே அவங்க வந்து கேவலப்படுத்தின்னு வன்மத்தை கொட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த சீசன் இப்படி தான் இருக்கும். இது ஒரு மட்டமான சீசன். இந்த மட்டமான சீசனில் இந்த மாதிரி மட்டமான ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். என்ன டாஸ்க் வைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு பாசிட்டிவாக, ஒரு ஹெல்த்தியாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆடாமல் எப்போ பார்த்தாலும் இவன் அவனை கழுவி ஊற்றிக்கின்னு, அவன் இவனை கழுவி ஊற்றிக்கின்னு, இவன் மேலே வன்மத்தை கொட்டிக்கின்னு, அவன் மேலே வன்மத்தை கொட்டிக்கின்னு, எல்லோரும் சிரிச்சு பேசின்னு எல்லாருமே கேவலப்படுத்திக்கின்னு, எல்லாருமே நசுக்கின்னு இந்த மாதிரி கேமரா இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க, வீக்கில் வந்து விஜய் சேதுபதி எதாவது கேள்வி கேட்பான்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வாயமுட்டுருக்காங்க. இல்லைனா இவனுங்க வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு வீக்கெண்ட் எபிசோட் கிடையாது, மக்கள் பார்க்க மாட்டாங்க, விஜய் சேதுபதி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரையும் அசிங்கமாக பேசின்னு, அசிங்கமாக திட்டின்னு, கேவலப்படுத்தின்னு, மட்டமாக பேசின்னு பண்ண போல இருக்குது. அவ்வளோ வன்மத்தோடு இவனுக்கு விளாட்றானுங்க. அது ஓப்பனாகவே தெரியுது.
ஒரு டாஸ்க்குனாலே அந்த வன்மத்தை கொண்டு வந்துடுறானுங்க. அதுதான் இன்றைக்கி வச்சதில் இந்த ஏஞ்சல் அண்டு டெவில் டாஸ்கில் வந்திருக்கு. ஸோ நாளையிலேருந்து அது பேஸாக என்னென்ன டாஸ்க் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவனுங்க எவ்வளோ அடிச்சிக்க போகிறானுங்க, என்ன பண்ண போகிறானுன்னு தெரில. ஏன்னா நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க, பேசிவிட்டு முதுகில் குத்தி நிற்கிறானுங்க. அதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாக நடந்துனுக்கு. ஸோ இந்த டெவிலாக வந்தவங்களுக்குலாம் வந்து நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது பேஸ் பண்ணி தான். டெவில்னால் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மிச்சம் எல்லாருமே இந்த 8 பேர் தவிர மற்ற எல்லாம் மிச்சம் 9 பேர் யார் யாருன்னா ஜாக்லின், அப்புறம் சௌந்தர்யா, முத்துக்குமரன், அருண், ராணவ், அப்புறம் தர்ஷிகா, அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தீபக், இவங்க எல்லாமே டெவில் தான். ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ்க்கு உண்டான ஒரு விஷயம். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி பண்ணிக்கிறான்னு பார்க்கலாங்க. பட் ஆடியன்ஸ்க்கு இதில் வந்து எந்த விதமான ஒரு விருப்பமும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆடியன்ஸுக்கு வந்து வேறு வழியிலேருந்து இந்த சீசனை பார்த்துக்கின்னு என்னத்தையோ இந்த சீசன் முடிஞ்சா போதுன்ற பார்க்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் போடுற கமெண்ட்ஸு, இன்டர்வியூஸில் சொல்கிறதுலாம் என்னென்னா இந்த சீசனில் வந்து எரிச்சலாக தான் இருக்குது பார்க்குறது. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. எந்த டாஸ்க்குமே இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டாங்க. எல்லா டாஸ்க்குமே வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கடுப்பு, வன்மம், இவனை நசுக்கணும், அவனை நசுக்கணும், இவனை தூக்கி கடாசணும், அவனை தூக்கி கடணும், இவங்கள இது பண்ணணும், அவனை இது பண்ணணும் தான் பண்ணிட்டுருக்காங்களே தவிர எதுவும் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி டாஸ்க் வந்தது. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து மெயினாக இன்றைக்கி அதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாளிலேருந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல. 3 நாளில் கண்டிப்பாக அவனுக்கு வந்து வேறு லெவலில் கழுவி ஊற்றி அச்சுக்கு போகிறாங்கன்னு தெரியுது. மேபி இன்னொரு 2 நாள் கழிச்சு என்னென்னா யாரெல்லாம் டெவிலாக இருந்தாங்களோ அவங்களாம் ஏஞ்சல் ஆகிட்டு, யாரெல்லாம் ஏஞ்சலோ அவங்களாம் டெவில் ஆகிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட்டு கொடுக்குறதா நினச்சின்னு அவனுக்கு கொடுப்பாரு. அப்போ இவனுக்கு இருக்கிற கடுப்பு எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணி இவனுக்கு வந்து திருப்பி அவன் மற்றவனை கலாய்ச்சி கழுவி ஊற்ற போகிறாங்க. இதுதான் நடக்குது. வேறு என்ன நடக்குது? ரோஸ்டிங் தான் பண்ணின்னுக்கிறானுங்க, வெறுப்பேற்றிங்கன்னு மற்றவங்க மேலே எரிச்சல் தான் கொட்டினுக்கிறானுங்க. அது மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ அதான் டாஸ்க்கு. மற்றபடி என்னென்னா வீட்டில் வந்து என்னென்னா மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு சொல்லணும். என்னென்னா ஒன்றும் இல்லை, அது சக்கரை மேட்ரு. ஏதோ இந்த பாலில் வந்து எல்லோரும் சக்கரை கலந்து சாப்பிட்றதுல ஏதோ ரேஷனிங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. தர்ஷிகா தான் இந்த கிச்சன் இன்சார்ஜ் போல இருக்குது. அதாவது இந்த பொருட்கட்டெலாம் அவங்க தான் இன்சார்ஜ் போல இருக்குது. ஸோ சக்கரை கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் தான் கொடுப்பாங்க, பால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏதோ கணக்கு வச்சுருக்காங்க போல இருக்குது. அதில் மஞ்சரிக்கு வந்து ஏதோ ஒரு கேள்வி இருந்து அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பால் வந்து நான் காலைல சாப்பிட்லாம், நைட் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன், இல்லை சக்கரை வந்து எனக்கு காலைல போடலாம், நைட்டு சேர்த்து போட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ரேஷனிங் பண்ணுறாங்க. ஒருத்தங்களுக்கு ஒன்று தேவை, சில பேருக்கு சில தேவைப்படும், சில பேருக்கு சில தேவைப்படாது. அது வந்து நார்மலாக அவங்க கேட்குறாங்க. நார்மலாக ஒருத்தவங்க நார்மலாக கேட்குறது வந்து இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்து அதுக்குள்ளே ஒரு முந்திரி கொட்டத்தனமாக மூக்கணும் வச்சு ஜாக்லின் தேவையில்லாத ஒரு பாயிண்ட்டு மஞ்சரிக்கிட்ட. அப்போ இவங்களுக்கு வந்து சாம்பார் வேணால் இவங்க பருப்பு தனியாக எடுத்து வச்சுப்பாங்க, இவங்க தனியாக சாம்பார் பண்ணிப்பாங்க. நான் பருப்பு தனியாக வச்சுருக்கிறேன், சாம்பார் அப்புறமா பண்ணிக்கன்னு சொல்லி என்னமோ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்மந்தமெல்லாம் பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, மஞ்சரி சாதாரணமாக போய்ட்டு தர்ஷிகா கிட்ட ஒரு விஷயத்தை இவங்க சம்மந்தம் இல்லாமல் பேசி நக்கல் அடித்து அதுக்கு சௌந்தர்யா ஒரு ரொம்ப லோக்கலாக தர டிக்கெட் மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை கொடுத்து, அப்புறம் வந்து ரொம்ப ஒரு மட்டமாக ஒரு சவுண்டை கொடுத்து ரியாக்ஷன் கொடுத்து, இது இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது கொஞ்சம் கூட அதை பற்றி விவசாயம் இல்லாமல் ரொம்ப லோக்கலாக ஒரு பிஹேவ் பண்ணுறாங்க. ரொம்ப சவுண்டு விட்டுக்கின்னு, ரொம்ப கத்திக்கின்னு, எதைத்தாலும் கத்திக்கின்னு, அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி பஜாரித்தனம் பண்ணுற மாதிரி ரொம்ப லோக்கலாக கத்திக்கின்னு, அதை ஒரு சவுண்டு விட்டுக்கின்னு, அதை வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே எரிச்சல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நடந்தது. அதை பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு மஞ்சரிக்கு வந்து ரொம்ப மொக்க பண்ணுறாங்க, ரொம்ப நக்கல் அடித்து மட்டம் தட்டுறாங்க. அதை சைலண்ட்டாக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ரொம்ப விவரமாக பர்ஃபெக்டாக தேவையெல்லாம் பண்ணுது. அதை வந்து மஞ்சரி போய்ட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லி கேட்டபோது தர்ஷிகா வந்து அதை வந்து கேள்வி கேட்கல. கேப்டனான ஜெஃப்ரியும் அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை. ஒரு ஹவுஸ்மேட்ஸு அப்படின்னு இருக்கிறாங்கன்னும் போது ஒரு ஹவுஸ்மேட் வந்து அவங்களுக்கு தேவைன்னு ஒரு விஷயத்தை போய்ட்டு ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஓகே, அதை நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம், உங்களோட சர்க்கரையோ உங்களோட பாலையோ அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குவான்டிட்டியை, அளவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்றது அவங்க அந்த கிச்சன் இன்சார்ஜோ அந்த ஸ்டோர் ரூம் இன்சார்ஜோ அவங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஓகே, அது அந்த ஸ்டோர் ரூம் இன்சார்ஜுக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு உண்டான விஷயம். அதில் இவங்க வந்து தேவையில்லாமல் ஜாக்லினும் சௌந்தர்யா வந்து அதில் தேவையில்லாமல் மூக்கணும் வச்சு இது என்னென்னா, ஒருத்தங்களை பார்த்தாலே எரிச்சல் வரும்ல, ஒருத்தங்க எதாவது வாயை திறந்தாலே அவங்க எதாவது கேட்டாலே பேசினாலே ஒரு எரிச்சல் வரும்ல, அந்த வன்மத்தை தான் வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவும் மஞ்சரி மேலே கொட்டுறாங்க. அது ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. அதை நம்ம விமர்சனம் பண்ணி தான் ஆகணும், அது நம்ம ரிவ்யூவில் பேசிட்டாங்க. ஏன்னா
பிக் பாஸ் வீட்டில் நடக்கிறது எல்லாமே இப்படி தான் நடக்கும், பரவாயில்ல, இது நம்ம வந்து நடந்ததை விமர்சனம் பண்ணி இவங்க இது பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்கன்னு மட்டும் பேசுறது பேர் விமர்சனம் கிடையாது. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, ஒரு இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது, ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நீங்கள் மற்றவங்க மேலே சேர வாரி அடிச்சிங்கன்னா அந்த திருப்பி மற்றவங்க உங்கள் மேலே சேர வாரி அடிப்பாங்க. நீங்கள் சேத்துல இருந்தீங்கன்னா உங்களை சேத்துல இருக்கீங்கன்னு விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அண்ணன் சேத்தை தூக்கி மற்றவங்க மேலே வச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணுன்னா அவனும் தூக்கி சேத்தை தூக்கி உங்கள் மேலே அடிப்பான். அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அதை வந்து ரொம்ப கேஷுவலாக அதை பற்றியே கவலைப்படாமல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லோக்கலாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது நிறைய எல்லா சீசனுமே என்னென்னா சண்டை வர இடத்துல தான் சண்டை வரும். இவங்க சொன்ன வார்த்தைக்கு சம்மந்தமாக கேட்கறதுக்குலாம் இவங்க பிடிச்சி ஒருத்தனை பார்த்தாலே பிடிக்கல, பார்த்தாலே எரிச்சல் வருதுன்னு பார்த்தாலே சில பேருக்கு ஒருத்தனை பிடிக்காது தான். ஆனால் அதுக்காக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த சீசனில் வந்து அவங்க அங்கே ஏதாவது வாயை தந்து மஞ்சரி கேட்டாலே இவங்க பிரச்சனை பண்ணாங்க. சரி, மஞ்சரியும் வந்து அதை வந்து நிறைய வாட்டி நிறைய பண்ணியிருக்காங்க. ஏதாவது தேவையில்லாமல் நோயான்னு பேசி அவங்களோட மிஸ்டேக் ஒத்துக்காமல் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது அருணெல்லாம் போன வாரம் வந்து அந்த ஒரு ஒன்றில் அருண் கையெழுத்து கும்பிட்டார் அப்படின்றதுக்கு அருணை போட்டு கலாய்ச்சி விட்டு அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மஞ்சரி ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாங்க. கரெக்டு தான், அவங்க அப்படி பண்ணாங்க, அதுக்கு நம்ம விமர்சனம் கொடுத்தோம், தப்புன்னு சொன்னோம். அப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லின் பண்ணுறதும் தப்பு தான். அதே மாதிரி என்னென்னா இது அதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த டாஸ்க்கு, இந்த ஏஞ்சல் டெவில்னு சொல்கிற டாஸ்கில் ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறதுல வந்து அன்ஷிதா வந்து மஞ்சரியை பயங்கரமாக கார்னர் பண்ணி ஒரு நம்பருக்கும் ஒரு ரேங்கிங்க்கும் இப்போ 4வது ரேங்கிங் 5வது ரேங்கிங் வந்தால் அதை தேவையில்லாமல் மஞ்சரியை வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வீட்டில் ரொம்ப பாசம் காட்டிங்கன்னு ரொம்ப இதுவாக இருக்கிற, ரொம்ப நடிக்கிற, ரொம்ப ஃபேக்காக இருக்கிற மஞ்சரியை தான் நான் வந்து 5th ரேங்க்குன்னு சொல்கிறேன். திருப்பி 6th ரேங்க்குன்னு கேட்டால் அதுக்கும் மஞ்சரியை சொல்கிறது இதே தான். ரொம்ப ஃபேக்காக இருக்கிற, ரொம்ப பாசம் காட்டுற, ரொம்ப மட்டமாக இருக்கிற, ரொம்ப நடிக்கிற நான் மஞ்சரி சொல்லி நக்கல் அடிச்சுட்டு சர்க்காசம் பண்ணுறாங்க. அதாவது பயங்கர நக்கல். அந்த நக்கல் வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ்மேட்டை தேவையில்லாமல் கார்னர் பண்ணி அவங்கள வந்து மட்டம் தட்டி ஒதுக்கி கார்னர் பண்ணி சர்க்காசம் பண்ணுறதுன்றதுக்கு உங்களோட பர்சனல் கோவம். இதில் வந்து அன்ஷிதா வந்து ஏஞ்சலாம். அவங்க வந்து எல்லாருமேலேயும் பாசம் காட்டுவாங்களாம், யாரையும் தேவையில்லாமல் வம்பு இழுக்க மாட்டாங்களாம், நக்கல் அடிக்க மாட்டாங்களாம், யாரையும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டாங்களாம். அவங்க வந்து அவங்க வேலை நிற்பாங்களாம். அவங்க வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் காட்டவே மாட்டாங்களாம். அவங்க வந்து என்ன தான் கோவம் வந்தாலும் அடக்கி வச்சுப்பாங்களாம். அவங்க ஏஞ்சல் நம்பர் 2 அதே ஏஞ்சல் நம்பர் 2 தான் அந்த ஏஞ்சல் டாஸ்க்கு நடக்கும்போது போட்டு மஞ்சரியை போட்டு கலைன்னு கலைச்சி மட்டம் தட்டி வெறுப்பேற்றி சர்க்கசம் பண்ணி அவங்கள இது பண்ணுறாங்க. அதுக்கு சௌந்தர்யாவும் சிரிச்சிக்கின்னு, ஜாக்லினும் சிரிச்சிக்கின்னு, இதெல்லாம் என்ன பேச்சுன்னே தெரில. அது வந்து அங்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்னா இதே மாதிரி மார்னிங் டாஸ்க்கு வந்து அங்கேயும் ஆரம்பிச்சிது. இதெல்லாம் கண்டினியூஷன் தான். என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சக்கரை மேட்டரில் சண்டை. இது வந்து தேவையில்லாமல் மஞ்சரியை வந்து தேவையில்லாமல் இந்த கேர்ள்ஸ் வந்து கார்னர் பண்ணி அனுப்புகிறாங்க. வெறும் வன்மத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கின்னு ஆடுற ஒரு கேமு, ஆடுற ஒரு சீசன், வன்மத்தை மட்டுமே வச்சுக்கின்னு ஆடுற கண்டஸ்டன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டஸ்டன்ட்டில் ஓரளவு உருப்படியாக இருக்கிறது வந்து யாருன்னா அருண் கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறாரு. மற்றபடி யார் தீபக் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் தீபக் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற அந்த நேச்சர் இருக்குது. ஸோ உருப்படியாக அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ரியா கொஞ்சம் நல்லபடியாக ஆடினாங்க, அவங்கள வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. சிவா கொஞ்சம் நல்லபடியாக ஆடினார். அவர் தான் கொஞ்சம் எத்திக்ஸோட டீசெண்டாக யாருமே அந்த விதமாக கலாய்க்காமல் அவர் ஆடினார். அவரை வீட்டு விட்டு அமிச்சிட்டாங்க. ஸோ இந்த பெஸ்ட் சீசன் வந்து பிக் பாஸுக்கு வந்து என்னென்னா கேவலமாக பேசுகிறவங்க, மட்டம் தட்டுறவங்க, அந்த மாதிரி மற்றவங்க மேலே வன்மத்தை கொட்டுறவங்க, வெறுப்பேற்றுறவங்க, கடுப்பேற்றுறவங்க மட்டும்தான் இந்த சீசனில் வந்து கடைசி வாரம் வரைக்கும் இருக்கணும்னு பிக் பாஸ் நினைக்கிறாரான்னு தெரில. ஏன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிக் பாஸே சொல்லிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ்லாம் வந்து சத்யாவுக்கோ சௌந்தர்யாக்கெல்லாம் ஜாக்லின் இந்த மாதிரி அன்ஷிதாக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரில. சிவாவெல்லாம் தேவையில்லாம் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. சிவாலாம் இருந்திருக்கலாம், ரியா இருந்திருக்கலாம், ஏன் தர்ஷா கூட இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக பார்க்க போனால் இதெல்லாம் வந்து என்ன சீசனோ என்ன ஆடுறாங்கன்னு தெரில. அதனால் அந்த ஒரு டாஸ்கில் வந்து இந்த சண்டை வந்துச்சு. அதேமாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் யார் வந்து 3 கேட்டகரி. வீட்டில் யார் வந்து வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க, யார் வேலையே செய்யறதில்லை அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி வச்சு ஒரு டாஸ்க் வச்சாங்க. இதில் வந்து எல்லாருமே என்னென்னா வேலை செய்கிறது அப்படின்றது முத்துவை நிறைய பேர் சொன்னாங்க, அப்புறம் பவித்ராவை கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அப்புறம் வந்து வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் விட்றது, சும்மா ஜிகினா காட்டுறது அப்படின்னு சொல்லி என்னென்னா இவங்கள சொன்னாங்க. மஞ்சரியை, சௌந்தர்யாவை, ரயானை, அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை சொன்னாங்க. வேலையே செய்யாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணின்னு தண்டமாக இருக்குது அப்படின்னு வந்து யாருன்னு பார்த்தா ராணவ், அப்புறம் வந்து சாச்சனா, அப்புறம் ரஞ்சித் அவங்கள சொன்னாங்க. அந்த வேலையே பார்க்காம சும்மா சீன் காட்டின்னு சும்மா டம்மி பீஸ் மாதிரி சுற்றி நிற்கிற ரஞ்சித் தான் ஏஞ்சலில் நம்பர் 1. அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மஞ்சரி தான் டெவிலில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஸோ இந்த ஃபுல்லாக இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஒரே மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணுறதா மாற்றி 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 பேசிக்கினேன். அந்த மாதிரி தான் ஏதோ அவனுக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கின்னு என்னமோ ஓட்டின்னு என்ன ஒன்றுனா இவனுக்கு வந்து வசதியாக போயிடுச்சு. யாரும் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறதில்ல. அப்புறம் நிறைய கூட்டம் வந்துச்சு. 58 நாள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு 8வது வாரம் முடிஞ்சு 9 வாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 6 வாரம் தான். 14 வாரம். 14 வாரத்தில் ஆல்மோஸ்ட் சீசனே முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 48 நாள் தான். அப்போனா கரெக்டாக பார்க்க போனால் 7 வாரம். 7 வாரத்தில் ஆல்மோஸ்ட் 7 வாரத்தில் சீசனே முடிஞ்சிருப்போது. இவனுக்கு வர வேண்டிய காசும் இவனுக்கு நல்லா வந்திருக்கும். இவங்க இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நல்ல ஒரு ஆளும் பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படின்றதுலாம் அவங்க வந்து அதோட ஒரு வேல்யூ சீரிஸ் தெரிஞ்சுக்காமல் ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக எடுத்துன்னு இந்த சீசன் ஆடினுக்கிறாங்க. இந்த சீசன் மாதிரி நெக்ஸ்ட் சீசன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸுக்கு மொத்தமாக இழுத்து மூட்டு போக வேண்டியதான் இந்த பிக் பாஸ் ஷோவே. அதனால் இந்த சீசனே ஒரு வார்னிங் மாதிரி பிக் பாஸுக்கு. ஏன்னா இந்த சீசன் வந்து ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணும்போதே நமக்கு என்ன பேசுறது வந்து வன்மத்தை கொட்டுறாங்க, கடுப்பேற்றுறாங்க, எரிச்சல் பண்ணுறாங்க, வெறுப்பேற்றுறாங்க. இவன் அவனை குத்துறான், இவனை குத்துறான் மட்டும் தான் பேச முடியுது தவிர வீட்டில் டாஸ்க்குன்னு சொல்லி அவனுக்கு எதாவது எஃபெக்டிவாக பண்ணாங்களா, எஃபெக்டிவாக ஆடினாங்களா, இல்லை ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணான். அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை போய் இவன் கேள்வி கேட்டான். அந்த பிரச்சனையிலேருந்து ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக இவங்க ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னான். ஒருத்தங்க இவங்களை நசுக்கிறது ஏன்டா நீ நசுக்கிறன்னு போய் அவன் கேட்டு அவனை வந்து ஹெல்ப் பண்ணான், காப்பாற்றினான் அப்படின்னு எதுவுமே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு இருக்கிற உரிமை, அவனுக்கு இருக்கிற ரைட்டை அவன் கரெக்டாக கேட்டான். இல்லை அவனை எல்லோரும் கார்னர் பண்ணி மட்டம் தட்டும்போது அவன் அதுக்காக நின்று பேசி அவனோட சைடில் இருக்கிற அந்த ஒரு குவாலிட்டியை காட்டினான். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை காட்டினா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டினா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை காட்டினான்னு சொல்லி இந்த சீசனில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிற எவனா ஒருத்தனை வந்து நிறைய பேசுகிறான்னு சொல்லி அவனை மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டாங்க. ஓரளவு முத்து கொஞ்சம் கரெக்டாக பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. முத்துவையும் மொக்க பண்ணி அமைச்சிட்டாங்க. அருண் இப்போ ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக பேசினுங்க மாதிரி அருணையும் வந்து தேவையில்லாம் மொக்கப்பட்டாங்க. இன்னொரு மெயினாக இருந்தால் அருண் வந்து இந்த கோவா கேங்குன்னு சுற்றுறது வந்து அவருக்கு நல்லதில்லை. கோவா கேங்குன்னு சொல்லி அவர், சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான்னு சொல்லி அவர் ஒரு கேங் கூட சுற்றுறாரு. அது இவரை தவிர மற்ற 3 பேருமே வந்து அங்கே வந்து கரெக்டான மைண்ட் செட்டில், கரெக்டான ஒரு மரியாதையோட, ஒரு குவாலிட்டியோட, மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவோட மற்ற 3 பேர் இல்லை. எஸ்பெஷலி இந்த சௌந்தர்யா, ஜாக்லின் வந்து சுத்தமாக வேஸ்ட். ஏன்னா அவங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க. ஏன்னா எல்லாரையும் போட்டு மட்டம் தட்டிக்கின்னு, ஒரு சர்க்காசம் பண்ணிக்கின்னு, நக்கல் அடிச்சிக்கின்னு, தேவையில்லாத இடத்துல போய் மூக்கணும் வச்சுக்கின்னு, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு இருந்துக்கின்னு, அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணிக்கின்னு, எல்லா இடத்துலையுமே அட்வைஸ் பண்ணுறேன், ரொம்ப விவரமாக மெச்சூர்டாக பேசுகிற ரேஞ்சில் பேசிக்கின்னு, எல்லா இடத்துலையும் போய்ட்டு அவங்களுக்கு தேவையான ஆளுங்க மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கின்னு, மற்றவங்க மொக்க பண்ணிக்கின்னு, தேவையில்லாமல் சௌந்தர்யா வந்து லோக்கலாக தரட்டிக்கிட்டு மாதிரி கத்திக்கிட்டு, எதிர்த்தாலும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கின்னு, அது ஒரு மேனரிசம், ஒரு வாய்ஸை வச்சுக்கின்னு, ஒரு தேவையில்லாத ஒரு நக்கல், தேவையில்லாத ஒரு எரிச்சல், அந்த ஒரு கடுப்பு காட்டிக்கின்னு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த கோவா கேங். ஓகேவா? ரயான் வந்து எப்போ வந்து அந்த கோவா சௌந்தர்யாவும் இவங்களே பேசுகிறாங்க, ஆனந்தியும் அன்ஷிதாவுமே பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ரயான் வந்து தேவையில்லாமல் போயிட்டு சௌந்தர்யாகிட்டையும் ஜாக்லின்கிட்ட பழக ஆரம்பிச்சாலும் ரயான் அவனோட கேமை லூஸ் பண்ணிட்டான். அவனோட கேமை இப்போ சரியாக ஆடுறதில்ல. அவன் கேமை அவன் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணுன்னா அந்த 2 பேர்கிட்ட கட் பண்ணி வந்துடணும். ஏன்னா அவங்க வந்து அவனை பேம்பர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணி அவனோட கேம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ ரயான் தனியாக ஒரு கண்டஸ்டன்ட் ஆகணும்னா அவன் கரெக்டாக, இன்ஃபேக்ட் முத்து, அருண் எப்படி வந்து தனியாக ஒரு கண்டஸ்டண்ட்டாக பேர் வாங்குறாரு, அதுமாதிரி ரயான் பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவர் அதை பட்டுறதில்லை. அவர் அது சரியாக பண்ணணும்னு சொல்லி அன்ஷிதாவும் இவங்க ஆனந்தியுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா ரயான் எப்போ வந்து ஜாக்லின், சௌந்தர்யான்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்தாரோ அவரோட கேம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிட்டு வருது. எப்படி தர்ஷிகா வந்து விஷால்கிட்ட போய் பேச ஆரம்பித்து அவங்களோட கேமை கரைச்சிட்டாங்களோ அது மாதிரி ரயானை கரைச்சிட்டு இருக்காரு. அருண் அந்த கேங்கில் அவங்க கூட பேசி பழகாமல் வந்து அருண் கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லா. இன்ஃபேக்ட் அருண் வந்து சாச்சனா கிட்டேருந்து விலகி இருக்கணும். அருண் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக தனியாக ஆடி அவர் கரெக்டாக ஆடினார்னா அவர் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைனா ஒன்றில் அது தரட்டிக்கிட்டுங்க அவர் வந்து மொக்க பண்ணி அவர் ஒரு யூஸ்லெஸ்னாக்கி, அவர் ஒரு வேஸ்ட்டுனாக்கி, இதுங்க ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டி காலி பாத்திரம், எம்டி வெசல். அது வந்து காலி பாத்திரம் வந்து இவங்க என்னமோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஆன மாதிரி அப்படியே வந்துடுவாங்க. அன்ஷிதாலாம் இந்த வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. பாசம் பேசிட்டுங்க, பட் எல்லாருமே கழுவி ஊற்றினுங்கிறாங்க. ரஞ்சித்லாம் பாசம் பேசிட்டு எல்லாருமே கழுவி ஊற்றினுங்க. ஒரு கேமாக ஒரு டாஸ்க்கை எந்த எஃபெக்டிவாகவும் ஆடுறதில்ல. அருண்லாம் சில விஷயங்களை நல்லா பண்ணுறாரு. அவரு கொஞ்சம் கரெக்டாக ஆடினார்னா, இவங்ககிட்டலாம் விலகி இருந்து கேமை தனியாக இண்டிவிஜுவலாக ஆடினார்னா அவர் வந்து ரொம்ப நாள் போய் டைட்டில் வின்னர் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி அவர் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக நடந்தது. அப்புறம் வந்து மற்றபடி இந்த
நாளைக்கு இந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்க் கண்டினியூ ஆகும். இந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்க் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம டே 15 ரிவ்யூவில் மீண்டும் நம்ம அந்த ரிவ்யூவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.